ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோகநிவாரகம் வந்தே பாபவிநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோகப்ரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உங்களுடைய கவனம் தன்னிலை நோக்கி திரும்புமானால் தன்மை மாறியாக வேண்டும் அல்லது பிரபஞ்சத்தன்மையோடு கரைந்தாக வேண்டும். இது அடிப்படையான சத்தியம். உங்களுடைய கவனம் அகங்காரத்தை உங்களை நோக்கி திரும்புமானால் அதனுடைய குணம் மாறியாக வேண்டும், அதனுடைய தன்மை இறைசக்தியோடு கரைந்தாக வேண்டும். அது நடப்பதற்கு உங்கள் அகங்காரம் அனுமதிப்பதில்லை. அது நடக்கிறது உங்கள் அகங்காரம் அனுமதிப்பதில்லை. அதனால தான் உங்கள் அகங்காரம் என்ன பண்ணும், முடிந்தவரை முன்னிலை படற்கையின் மீதே உங்கள் கவனத்தை வைத்திருப்பது. இப்போ வெதரை பற்றி பேசினா என்ன, பேசிகிட்டே இருக்கலாம், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அங்கே இல்லாத நபர் ஒருத்தரை பற்றி பேசினா என்ன, பேசிகிட்டே இருக்கலாம், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. தன்னை நோக்கி திரும்புமானால் தான் மாறியாக வேண்டும், தன்னுடைய உணர்வு மாறியாக வேண்டும். ஆழமான சத்தியம். வாழுகின்ற ஞானி உங்களை பற்றி பேசுவார்,
உங்கள் கவனத்தை உங்கள் மீது திருப்புவார். அதனால தான் அவரை சுற்றி வாழறது, அவரோடு ஆழமான விதர்க்கத்தோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய தீரர்களால் மட்டும் சாத்தியமாகின்ற ஒன்று. ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது. அதே ஞானி உடம்பை விட்டுட்டார்னா சிலையாவும் படமாவும் அவரை லட்சக்கணக்கான மக்கள் வைத்து வணங்குவார்கள். ஏன்னா பெரிய நிம்மதி என்னன்னா, அவர் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். இதுக்கு மேலே நாம் என்ன சொல்லலாம், அப்பா நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், உனக்கு நான் பூ போட்டுறேன், நீ என்ன தொந்தரவு பண்ணாத, 2 பேரும் அக்ரிமெண்ட்டுக்கே வந்துடலாம். ஆனால் வாழுகின்ற ஞானி அந்த அக்ரிமெண்ட்டோடு இருக்க மாட்டார். எங்கெங்கெல்லாம் உங்களுக்குள் கேன்சர் மாதிரி அகங்காரம் காய்த்து பொங்குகின்றதோ அங்கெல்லாம் தலையிடுவார், அங்கெல்லாம் நுழைந்து அதை மாற்றுவார். அதனால தான் வாழுகின்ற ஞானியை சுற்றி வாழ்வது தீரர்களுக்கே சாத்தியம். இது எப்பொழுது இந்த சூத்திரம் சொல்லப்பட்டதோ அந்த சூழ்நிலைக்கே நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணர் சொல்றாரு, அப்பா கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை, ஆகவே என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை. என்ன சொல்றாரு? என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லைன்னு சொல்றாரு. என்ன, போர்க்களத்தில் நின்று கொண்டு சாரதியாக இருந்து கொண்டு அர்ஜுனனை பார்த்து சொல்லுகின்றார், எந்த கர்மத்தோட பலனுக்கும் எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை, அதனால எந்த கர்மமும் என்னை ஒட்டுவதில்லை. அர்ஜுனன் கேட்கலாம், ஏன் இப்போ ஒரு நாட்டை உருவாக்குனீங்க, ஏன் ராஜாவா இருக்கீங்க, ஏன் இங்க எனக்கு சாரதியா வந்தீங்க, இவ்வளோ விஷயங்களை செய்கிறீர்கள், ஆனால் எந்த ஆசையும் எனக்கு இல்லைன்னு என்கிட்ட சொல்றீங்களே, எப்படி நம்ப முடியும்? புரியாத ஒரு சத்தியம். இப்போ நான் இங்க உட்கார்ந்து நான் பேசவில்லைன்னு சொன்னேன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம், புரியாது. நிசரதத்த மகாராஜ்னு ஒரு பெரிய ஞானி மகாராஷ்டிராவில் இருந்தார். மிகப்பெரிய ஞானி, ரமண மகர்ஷியினுடைய சாநித்தியத்தினாலே ஜீவன் முக்தி அடைந்து அந்த சத்தியங்களை வாழ்ந்த ஒரு பரமஹம்சர். அவருடைய பக்தர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார்கள், பகவானே ஞானிகளுக்கு கர்மம் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படின்னா நீங்க எப்படி இயங்குறீங்க? எந்த கர்மமும் இல்லாமல் எப்படி நீங்கள் இயங்குகிறீர்கள்? அவர் மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றார், நிசரதத்த மகாராஜ், இல்லை நான் இயங்கலையே அப்படின்றார், நான் எதையும் செய்யலையேன்றார். அன்பர்கள் கேட்குறாங்க, இல்லையே இப்போ எங்களோட பேசிட்டு இருக்கீங்களே இதுவே ஒரு இயக்கம் தானே, இப்போ எங்களோட பேசுறதே ஒரு இயக்கம் தானே, அப்புறம் எப்படி பேசலைன்னு சொல்றீங்க, எதுவும் இயங்கலைன்னு சொல்றீங்க, எங்களோட பேசுறீங்களே? அருமையாக விடையளிக்கின்றார் பகவான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக சொல்றார், நான் பேசலையே அப்படிங்கிறாரு. அன்பர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாம் பேசலன்ற வார்த்தையே பேசுறது மூலமா தான் சொல்றாரு, நாம் பேசலையே அப்படிங்கிறாரு. பக்தர்களுக்கு புரியல. என்ன சாமி சொல்றீங்க, எங்களோட பேசிட்டு இருக்கீங்க, பேசலன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய உணர்வு எதனாலும் அசையாது, எதனாலும் துக்கப்படாது, எதனாலும் பந்தப்படாது, பறந்து நிலைத்து இருக்கின்றது. நீங்க பேசணும்னு எதிர்பார்த்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, நீங்க அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களுக்கு பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக மட்டும்தான் இருக்கின்றேனே தவிர எனக்குள்ளாகவே ஒரு உந்துதலோ ஒரு செயலை செய்தாக வேண்டும் என்கின்ற வேகமோ அதனுடைய பலன் மீது விருப்போ இல்லைன்னு சொல்றார்.
தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒரு சின்ன உதாரணம், உங்களுடைய மனத்திற்கும் ஒரு ஞானியினுடைய மனத்திற்கும், உங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒரு ஞானியின் செயல்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம்? உங்களுடைய மனம் 10 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்னு வச்சா 10 ஏக்கர்லையும் மிகப்பெரிய ஒரு காடே நடந்துட்டு இருக்கு. சில நேரத்தில் பாம்பு சீருது, சில நேரத்தில் பல்லி சீருது, சில நேரத்தில் எருமை சீருது, சில நேரத்தில் சிங்கம் சீருது, சில நேரத்தில் நரி ஊளையிடுது. உங்கள் மனசை பாருங்க, ஒரு காடு மாதிரி தான். எப்போ யார் ஊளையிடுவார்கள், எப்பொழுது யார் கத்துவார்கள், எப்பொழுது யார் என்ன செய்வார்கள், எப்பொழுது யார் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் தாக்குவதும், இன்னொரு எண்ணத்தை இன்னொரு உணர்வு தாக்குவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய மனம் 10 ஏக்கர் பரப்பளவுனா 10 ஏக்கருமே கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. எண்ணங்களாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு ஞானிக்கு அவருடைய மனம் 10 லட்சம் ஏக்கர்னா வெறும் 10 ஏக்கரில் மட்டும்தான் இந்த செயல்கள் நடக்கின்றன. அவருடைய உள் உணர்வின் அகலமும் அளவும் அதிகம். அதனால உங்களுக்கும் 10 ஏக்கர்ல தான் இந்த செயல்கள் நடக்குது, அவருக்கும் 10 ஏக்கர்ல தான் இந்த செயல்கள் நடக்குது. ஆனால் என்ன, உங்களுக்கு மொத்தம் இருக்கிறதே 10 ஏக்கர் தான், அதுக்குள்ள இத்தனை எண்ணங்கள். அதனால தான் அந்த எண்ணங்களின் போக்காலே உடலும் கொந்தளிக்கின்றது. ஞானிகளுக்கு உள்ளுணர்வின் அகலமும் ஆழமும் அதிகம். அவங்களுக்கு 10 லட்சம் ஏக்கர் இருக்கு. உள்ளுணர்வு காலியாக சுதந்திரமாக வெட்ட வெளியாக இருக்கின்றது. அதனால அவங்களுடைய 10 லட்சம் ஏக்கர்ல 10 ஏக்கர் நடக்கிற செயல்கள் அவர்களை பாதிப்பதில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், செயல்களை செய்யாமல் இருப்பவர்கள் ஞானிகள் அல்ல, அந்த செயல்களாலோ எண்ணங்களாலோ பாதிக்கப்படாமல் இருப்பவர்கள். அது எதுவுமே தொடாத அளவிற்கு மிக ஆழமான அகலமான உணர்வோடு வாழ்பவர்கள். சாதாரணமாக உங்களுக்கு ஒரு எண்ணம் வருமானால் அது உடனடியாக சூட்டையோ குளிர்ச்சியையோ உங்கள் உடலுக்குள் ஏற்படுத்தும். ஒரு சின்ன எண்ணம் போதும், கோபத்தையோ அல்லது காமத்தையோ ஆசையையோ அல்லது அச்சத்தையோ ஏற்படுத்தும். நீங்களே பார்க்கலாம், ஒரு சாதாரண கோபம் போதும் உங்கள் உடம்பினுடைய சூடே மாறிவிடும். நீங்கள் அந்த நபரை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த நபரை பற்றிய எண்ணம் வந்தாலே போதும் உடல் சூடு மாறிவிடும். அதே மாதிரி காமமும், அந்த நபரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நபருடைய எண்ணமே போதும் உடல் சூடு மாறிவிடும். வெறும் எண்ணத்தினாலேயே உங்களுடைய உடலினுடைய உணர்வு மாறுகிறது. அப்படின்னா நீங்கள் சாதாரண மனிதர்கள், அந்த 10 ஏக்கர் நிலத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
காட்டில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் காடே அதிர்வது போல ஒரு சாதாரண எண்ணம் எழுந்தா உங்களுடைய உடலே அதிரத் துவங்குகிறது. இது சாதாரண மனிதன். ஆனால் ஒரு ஞானி 10 லட்சம் ஏக்கர் அவருடைய உள்ளுணர்வு அப்படின்னா 10 ஏக்கரில் மட்டும்தான் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது. எல்லா மன அதிர்வுகளும் எண்ணங்களும் 10 ஏக்கரில் மட்டும்தான் நடக்குது. அப்போ இயற்கையிலே என்ன ஆகுது? அது அவரை பாதிப்பதில்லை. அந்த கர்மத்தால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. எப்படி நீங்கள் சின்ன வயசில் வச்சு விளையாடிட்டு இருந்த பொம்மை இங்கே ஏதாவது இப்போ காணாமல் போனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல. 7 வயசில் நீங்கள் வச்சு விளையாடிட்டு இருந்த ஒரு பொம்மை அப்போ காணாமல் போயிருந்தால் என்ன இருந்திருக்கும்? உங்கள் வாழ்க்கையே காணாமல் போனதைப் போல துக்கப்படுவீர்கள். அதே பொம்மை இப்போ காணாமல் போச்சுன்னா அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஏன்னா அதனுடைய உபயோகத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். அது உங்களுக்கு அளிக்கக்கூடிய சுகத்தை தாண்டி விட்டீர்கள். அது உங்களுக்கு அளிக்கக்கூடிய சுகத்தை தாண்டி விடுவதனாலே அது உங்களுக்கு துக்கத்தை அளிக்கும் தன்மையை இழந்து விட்டது. அதே மாதிரிதான் இந்த உலகத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய சுகங்களை தாண்டிய சுகத்தை உள்ளே பார்த்து விட்டீர்களானால் இந்த உலகத்தாலே உங்களுக்கு துக்கத்தை அளிக்க முடியாது. இதனிடமிருந்து சுதந்திரத்தை அடைகின்றீர்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமான் அடுத்த வரியை சொல்கின்றார். யார் நான் கர்மங்கள் ஒட்டாத உணர்விலேயே இருப்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களும் சுதந்திரம் அடைகிறார்கள்னு சொல்றார். இது ஆழ்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம். நாம நினைக்கலாம் கிருஷ்ணன் ஞானி, அவர் இந்த உணர்விலே வாழ்கிறார், அது உண்மை. ஆனா அதை தெரிந்து கொள்வதனால் நானும் எப்படி அந்த உணர்வு நிலையை அடைய முடியும்? ஒரு அழகான ஒரு ஜென் கதை. ஒரு சீடன் ஒரு ஜென் ஞானிகிட்ட போய் கேட்கிறான், சாமி எனக்கு நீந்த கற்றுக் கொடுக்க முடியுமா? அவர் சொல்றாரு, நான் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனா நீ கத்துக்க முடியும்னு சொல்றாரு. நான் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் நீ கற்றுக்கொள்ள முடியும். சீடனுக்கு புரியல. விளக்கமா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீ என்னதான் புத்தகங்களை படித்து விட்டு அது நீந்துவது எப்படின்னு ஒரு 100 புத்தகங்களை வாங்கி வலது காலை 3 முறை அசைக்கவும், இடது காலை 7 முறை எட்டி உதைக்கவும், வலது கையையும் இடது கையையும் மாற்றி மாற்றி உதைக்கவும், இது எல்லாத்தையும் படிச்சுட்டு 2 வருஷம் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி 90 மார்க் வாங்கிட்டு தண்ணியில குதிச்சா என்ன ஆகும்? இதனால் எதுவும் நடக்காது. இதனால் நீச்சல் நமக்குள் நடப்பதில்லை. நீச்சல் அடிப்பது என்கின்ற கலை நமக்குள் மலர்வதில்லை. ஞானி சொல்றாரு, கவலைப்படாதப்பா, என் கூட வா. அழைச்சிட்டு போறாரு. பல பேர் நீந்திக் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. பார்த்த உடனேயே 3 விஷயங்கள் அந்த நபருக்குள் நடக்கின்றது. முதல்ல, பல பேர் நீந்துவதை பார்ப்பதனாலே மனிதன் நீரிலே மிதக்க முடியும். அந்த சத்தியம் அவருக்கு அனுபவபூர்வமாக உணரப்படுகிறது. 2வது,
இவர்கள் நீந்தும் பொழுது நான் ஏன் நீந்த முடியாது? அந்த சத்தியம் தனக்குள் உரைக்கப்படுகிறது. மூன்றாவது, அவர்கள் நீந்தும் பொழுது வெளிப்படுத்துகின்ற ஆனந்தம் இவரை உற்சாகப்படுத்தி நீருக்குள் குதிக்க வைக்கின்றது. இயற்கையிலேயே நீந்த துவங்குகிறார். நீச்சல் கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக்கொள்ள முடியும். யாரும் நமக்கு கொடுக்க முடியாது, நாமவே அதை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான டெக்னிக்கை வேணா ஏதாவது கொடுக்க முடியும். மற்றபடி அந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா நாம் செய்வதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய உணர்விலிருந்து வெளிப்படும். எப்படி ஒருத்தர் நீந்துவதை பார்க்கும் பொழுது ஆஹா, அவர் நீந்தும் போது என்னாலும் நீந்த முடியும் அப்படிங்கிற தெளிவு வருதோ, அவருடைய ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது நாமும் அதை செய்ய வேண்டும்ங்கிற உற்சாகம் வருகிறதோ, அப்பொழுது அந்த நிலைக்குள் நாமும் செல்வோம். அதையே தான் இங்க கிருஷ்ணன் சொல்றார். எப்பொழுது நான் இந்த ஆனந்தத்தில் இருக்கின்றேன் என்கின்ற தெளிவு உனக்கு வருகின்றதோ, மனம் கடந்த நிலையில் இருந்தவாறே நான் இந்த செயல்களை எல்லாம் செய்கின்றேன் என்று உனக்கு தெரிய வருகிறதோ, அப்பொழுது நீயும் இந்த நிலைக்குள் நுழைவாய். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிளாஸ்மேட்ஸ், எல்லா விஷயத்தையும் ஒன்னாவே செய்கிறவர்கள். கிளாஸ்மேட்ஸ்னா நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தவர்கள். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா விதமான விளையாட்டும், எல்லா விதமான லீலைகளும், எல்லா விதமான செயல்களையும் ஒன்றாக செய்தவர்கள். திடீர்னு கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனுக்கு, அப்பா நீ பார்த்த எல்லா செயல்களை செய்யும் பொழுதும் இந்த உயர்ந்த உணர்வு நிலையில் தான் நான் இருந்தேன். அர்ஜுனனுக்கு புரியல. நீ கோபிகளோடு ஆடிட்டு இருந்தப்பவும், வெண்ணையை திருடி தின்னப்பவும், ஆவேசம் கொண்டு கம்சனை அழித்த போதும், சாதாரண மனிதர்கள் செய்கின்ற எல்லா செயலை செய்த போதும் இந்த உயர்ந்த உணர்வு நிலையிலாயா இருந்தாய்? கிருஷ்ணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆம், அதே உணர்வு நிலையில் தான் நான் இருந்தேன். அந்த நிலையில் இருந்துதான் இயங்கினேன். இந்த சத்தியம் உனக்கு புரியுமானால் நீயும் அந்த நிலைக்குள் செல்வாய். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த உயர்ந்த உணர்வு நிலைக்குள்ள போயிட்டா நாம இயங்குவோமா? நம்ம வாழ்க்கை ப்ரொடக்டிவா இருக்குமா? நம்ம வாழ்க்கையில் நாம் அடையணும்னு நினைச்சதெல்லாம் அடைய முடியுமா? இந்த சந்தேகங்கள், பயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்தாலும் சாதாரண மனிதனை விட எல்லா விதமான சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு எல்லா செயல்களையும் செய்து கிருஷ்ணன் வாழ்வதை அர்ஜுனன் பார்த்திருக்கின்றான். கிருஷ்ணன் வெளி உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுல அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை. அந்த வெற்றி அடைந்த மனிதன் இந்த உயர்ந்த உணர்வு நிலையில் வாழ்கிறார், உயர்ந்த உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டே இந்த எல்லா செயல்களையும் செய்தார் அப்படிங்கிற தெளிவு அர்ஜுனனுக்கு பிறந்தால், அப்போ தானும் அதே உயர்ந்த உணர்வு நிலையில் வாழ்ந்து கொண்டே இந்த செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற தெளிவு, உற்சாகம் அர்ஜுனனுக்கு பிறக்கும். அதைத்தான் எம்பெருமான் சொல்கிறார், இவ்விதம் எந்த மனிதன்
என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ, நான் எதனாலும் தொடப்படாத மிக உயர்ந்த உணர்வில் வாழ்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுகிறானோ, அவனும் அந்த சுதந்திர நிலையை அடைகிறான். நாம் எந்த நிலையில் இருக்கோமோ அதே நிலையில் இருந்து தான் நம்ம முன்னாடி இருக்கிற குருவையோ கடவுளையோ நாம் புரிந்து கொள்வோம். நாம் பயத்திலேயே வாழற மனிதராக இருந்தால் இந்த தைரியத்தை கொடுக்குற மாதிரி கடவுள்களையே வழிபடுவோம். கருப்பர், ஐயனார், காலபைரவர், காளியம்மா, இந்த மாதிரி தெய்வங்களோடு தான் நம்ம மனம் ஒட்டும். நாம் வறுமையிலேயே வாழற நபராக இருந்தால் பணத்தை கொடுக்குற கடவுள் பாலாஜி, சீனிவாச பெருமாள், லக்ஷ்மி, இந்த மாதிரி கடவுள்களோடு தான் நம்முடைய மனம் ஒட்டும். நாம் முட்டாள்தனத்திலேயே இருந்து நம்ம வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் தான் நமக்கு தேவைன்னு அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா, புத்திசாலித்தனத்தை கொடுக்குற சரஸ்வதி, இந்த மாதிரி தெய்வங்களோடு தான் நம்முடைய மனம் ஈர்க்கப்படும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை பூர்த்தி செய்து கொள்வதற்கான கடவுளை நோக்கித்தான் ஈர்க்கப்படுவோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய குருவையும் எடை போடுவோம். சாமி எப்பவுமே சொல்வேன், தானே ஒரு ஆன்மீக அனுபவத்தை அடையாத ஒரு நபரால் தன்னுடைய குருவும் ஞான நிலையை அடைந்து அவதார புருஷனாக வாழ்கிறார் என்று ஏற்றுக்கொள்வது இயலாத காரியம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.